Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமா அவர்களுடைய பேச்சு, எம்ஜிஆர் தொடர்பான அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு சில பதட்டம் வரும், பிரச்சனைகள் அவங்களுக்கு எதிராக இருக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. அப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து திரு மூப்பனரால் வளர்க்கப்பட்டவர். கருணாநிதி, ஜெயலலிதா 2 வருடையும் கூட்டணி வச்சவர். கடினமான ஒரு முயற்சியில் சொந்தமாகவே வந்து தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெறதுக்கான முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைந்தவர். அப்போ அவருக்கு வந்து சில விஷயங்கள் பேசிக்கலாக புரியும். 1, இது எலெக்ஷன் டைம். 2, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. எல்லோரும் கவர்மெண்ட்டை எதிர்த்து விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்காதவங்க கூட விமர்சிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களே விமர்சிக்க வேண்டிய நிலைமையாக போச்சு, கண் கூட தெரியுது. அப்போ நம்ம எதுவும் புதுசாக ஒரு டாப்பிக்கை கிரியேட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் இதை பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ நம்ம டபக்குன்னு ஏதாவது வந்து மனு தர்மம், அம்பேத்கர், ராமாயணம் அப்படின்னு போயிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பல்ஸ் பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் போயிட்டா சரிங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்கன்னு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம லேசாக ஒரு பல்ஸ் பார்ப்போம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, பார்ப்பனியம், இது வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒர்க் ஆகிற டாபிக். இதெல்லாம் வந்து 365 நாள் அந்த டாபிக் பேசலாம். இது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி தங்கம் விலை மாதிரி, அது வந்து என்னைக்கு போட்டாலும் செய்தி, விலை ஏறினாலும் செய்தி, விலை ஏறாட்டாலும் செய்தி. அது மாதிரி பார்ப்பனர்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அதுக்கு கண்டென்ட் தாங்கும். அதனால அண்ணனுக்கு தெரியும் நம்ம வந்து வேற மாதிரி. அப்புறம் வந்து திருப்பி விளக்கம் கொடுப்பார். நான் எம்ஜிஆர் மீது மதிப்பு வைத்திருக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன், எல்லாமே சொல்லுவார். ஆனால் வந்து ஒரு போகிற போக்கில் ஒன்று போடணும். முழுக்க எலெக்ஷனுக்காக, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக, கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு பற்றி டாபிக் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னை திட்டமிட்டு பேசுகிற விஷயம் வேற ஒன்றுமே இல்லை சார். அது கருணாநிதி அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி. ஸோ அவருக்கான பிரச்சனைகள், அவர் ஃபேஸ் பண்ண வந்து சவால்கள், அதை பற்றி பேசும்போது அவருடைய மைய அரசியல் தான், அவருடைய எதிர்ப்பு அரசியல் தான் இங்கே இருக்குது. வேற யாரை பற்றியுமே இங்கே அதிகமாக பேசப்படலை. ஊழல் அப்படின்னாலும் இவர் தான், எந்த பற்றி பேசினாலும் அவரை தொடர்ந்து அவரை மையப்படுத்தி அவரை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதை வந்து எலெக்ஷன் அவரை எதிர்த்து தான் அரசியல் செய்யப்பட்டிருக்குன்னா அந்த மாதிரி அவர் செயல்பட்டிருக்காராங்கிற கேள்வி வரணும்ல. நம்ம வந்து கருணாநிதி வந்து தமிழக அரசியல் மையப்புள்ளி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் வந்து அவரை எதிர்த்தும் ஆதரித்து தான் அரசியல் பண்ணணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை பற்றியும் பேசணும்ல. நீங்கள் அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன் பற்றி பேசுறீங்க, பவுலர் பற்றியும் பேசணும்ல. அவருடைய பாலில் 6 அடிச்சாரு அல்லது அவருடைய பால் அவுட் ஆனார் அப்படின்னு பேசுறீங்க. பேட்ஸ்மேன் பற்றி பேசுங்க, அது உங்களுடைய சாய்ஸ். பவுலர் பற்றி யார் பேசுவாங்கிற கேள்வி வருது இல்லை. அப்போ வந்து பவுலர் நீங்கள் அவர் தான் பேசணும், அது உங்களுடைய விஷயம். ஊடகங்களில் கேள்வியாகனு சொல்லுவேன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சானியா மிர்சா வந்து விளையாண்டுட்டு இருந்த பீரியடில் ஜெயிச்சாலும் அவங்க படத்தை தான் போடுவாங்க, தோத்தாலும் அவங்க தான் படத்தை போடுவாங்க. ஜெயிச்சா சானியா மிர்சா அபார வெற்றின்னு போடுவாங்க. தோத்துட்டாங்கன்னா சானியா மிர்சா அதிர்ச்சி சொல்லு. படம் சானியா மிர்சா படம் தான், அது வெற்றி பெற்ற ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க 3 முறை தேர்தலில் தொடர் தோல்வியை கண்டவர் கலைஞர். எப்போ எம்ஜிஆர் இருந்தபோது, 2 முறை தொடர் தோல்வி கண்டவர் ஜெயலலிதா இருந்தபோது, இப்படி 5 முறை தொடர் தோல்விகள். மற்றதெல்லாம் விட்டு போனதெல்லாம் நான் தனியாக சொல்றேன். அப்போ அது வந்து ஆனால் அவங்க வந்து கலைஞரை பற்றி தான் பேசுவாங்க. அது யார்? நான் வந்து கலைஞர் தான் தமிழக அரசின் மையப்புள்ளின்னு சொல்ல எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் அதர் சைடு ஒன்று பேசணும்ல. சானியா மிர்சா தோல்வின்னு படத்தை போடுவீங்க, அப்போ யார் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லணும்ல. இவ்வளோதான் கணக்கு. அப்போ வந்து மையப்புள்ளியா இருந்தா எதிர்ப்புள்ளியா யார் இருந்தா அதை நீங்க பேசணும்ல. அப்போ கருணாநிதி விமர்சனம் பண்ணி தான் அரசியல் இருந்துச்சு. சரி, அப்போ விமர்சனம் பண்ணி நடந்துக்கிட்டாரா? அதை கேளுங்க. பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வரீங்க. பார்ப்பனியம் எங்க வருது? கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியோட அலைன்னு சொல்லிட்டார். மொராஜி தேசாயோட எம்ஜிஆர் வச்சுக்கிட்டார். சரிங்களா? இந்திரா காந்தி என்ன சமூகம், நேரு என்ன சமூகம், இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி என்ன சமூகம்னு சொல்றாங்க. அப்ப பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வந்து யாருன்னு நீங்க சொல்லணும். ஒண்ணு, கலைஞரை விட்டுருங்க. அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா, சரிங்களா, பொதுச் செயலாளர் இருந்தாரு, தலைவர் அண்ணாவத்து. அண்ணா வந்து ராஜாஜியை கூட்டுச்சிருந்தாரா இல்லையா? ராஜாஜி பூணுலை கையில பிடித்துக்கிட்டு பேசுறேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? பெரியார் இவர்களுக்கு எதிராக இருந்தார் இல்லையா? கலைஞருக்கும் அவருடைய தலைவர் அண்ணாவுக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணது பெரியார். பிராமணர் இல்ல, பச்சை பிராமணர். பிற்காலங்களிலையும் முற்காலங்களிலையும் குள்ளுகப்பட்டார், அது இதுன்னு கடுமையா விமர்சிக்கப்பட்ட ராஜாஜி கூடவே இருந்தார். கூட்டணி வச்சிருந்தீங்களா இல்லையா? அப்ப வந்து எம்ஜிஆர் முன்னாடி வந்தவரா, அண்ணா முன்னாடி வந்தவரா? எம்ஜிஆர் பார்ப்பனியத்துக்கு வழிகோலுனாருன்றா ராஜாஜியை கூட வச்சிருந்தவங்க. புரியுங்களா? எம்ஜிஆர் என்ன சமூகம்னு பெரிய குழப்பம். நிறைய பேருக்கு வந்து ஆமாம்பாங்க, இல்லம்பாங்க, தெரியும்பாங்க. அவர் எந்த ஊருங்கிறது, எந்த சமூகம், அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டார்த்த எழுந்தாங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஜெயலலிதா அவர்கள் பிராமணியன்னு சொல்லி ரொம்ப அழுத்தி நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப பிற்காலத்தில் வந்தாங்க. ஜெயலலிதா எங்க, அண்ணா எங்க? அப்ப ஜெயலலிதாக்கு முன்னாடி எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு முன்னாடி கலைஞர், கலைஞருக்கு முன்னாடி அண்ணா. அண்ணா பீரியட்லயே ராஜாஜி கூட நிக்கிறார், கூட தேர்தல் கூட்டணி வச்சு.
அவருடைய கூட்டணியில நீங்க ஜெயிச்சிருப்பீங்களான்னு சொல்லுங்க. அவர் கிரெடிபிலிட்டிக்கு நீங்க அவர் வச்சிருந்தீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஆவேசமான இளைஞர்கள் கொண்ட கூட்டம் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி, ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்து, இல்லைங்க நான் சொல்றேங்க இது வந்து சரியான இடங்க அப்படின்னு சொல்லி காட்டு. காமராஜருக்கு எதிர்த்து சொல்ல நிக்கிறாங்க. காமராஜர் சப்போர்ட் பண்ண பெரியார். நீங்க பெரியார் ஏட்டீங்களா காமராஜர் ஏட்டீங்களா? ரெண்டு பேருமே உங்களுடைய கணக்குல தமிழர்கள் திராவிடர்கள் சரிதானே. இல்லைன்னு சொன்ன ராஜாஜி கூட வச்சிருந்தாரு உங்க தலைவர், இல்லைன்னு சொல்லுவீங்களா? மதுரையில ஆர்எஸ் கூட்டணியில் இவங்க மேயரா இருந்தாங்களான்னு கேளுங்க. முதல்ல ஆர்எஸ் ஜனசங்கத்துடைய சப்போர்ட்ல இருந்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. அண்ணா பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. அவருடைய தேர்தலில் பிராமணர் சீட்டு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. அண்ணாவுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்துல பிராமணர்களுக்கு சீட்டு போட்டி கொடுத்தாங்களா இல்லையாங்க? இல்லையான்னு சொல்லுங்க. இருந்தாங்க. பிறகு வந்து கொடுக்குற பழக்கம் நிப்பாட்டாங்க. அது ஏடிஎம்கேலும் பெரும்பாலும் கொடுக்கறல, டிஎம்கே ஏதாவது அத்திபுத்தமா 234 1-2 கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. கலைஞர் கொடுக்கல, அண்ணா கொடுத்தாரே. அப்ப பிராமணர்ல முதல்ல கொண்டு வந்து யார் உங்க கணக்குல? காங்கிரஸ் இருந்தாங்கன்னா பிராமணர்கள் வச்சுக்கோங்க. இந்திரா காந்தி கூட யார் கூட்டணி வச்சிருந்தா அது யோசிங்க. அப்ப யார் முதல்ல கொண்டு வந்தா? ராஜாஜி கூட யார் கூட்டணி வச்சிருந்தா? அவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன சமூகமா தெரிஞ்சது? பிறகு வந்த எம்ஜிஆரும் பிறகு வந்த ஜெயலலிதா உங்களுக்கு தெரியுதா? சரி, அதே ஜெயலலிதாவோட நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே சார். கூட்டணியும் கட்சிக்குள்ளேயே ஒரு உயரிய பொசிஷன், அது கட்சியவே லீட் பண்ற பொசிஷன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜாதி பார்த்து கொடுக்குறீங்களா? உங்க கட்சியில நீங்க இப்போ இடஒதுக்கீடு வச்சு கொடுப்பீங்களா? மாட்டு சமூகத்துக்கு உங்க கட்சியில கொடுப்பீங்களா? ஜெயலலிதா வந்து அதிமுக பொதுச்செயலாளர் ஆனது வந்து இடஒதுக்கீடு அடிப்படையிலையா? வேற ஏதாவது சீட்டு குலுக்கி போட்டா வேற ஏதாவது தகுதி வாய்ந்தா நின்னாங்க. அப்ப ஜானகி எம்ஆருக்கு அவங்களுக்கு வந்துச்சுல, எலெக்ஷன்ல நின்னாங்கல்ல, மக்களை சந்திச்சாங்கல்ல, மக்களை சந்திச்சு 30+ சீட்டை வாங்கிட்டு தானே ஜானகி எம்ஆர் விட்டு கொடுத்தாங்க. அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் வந்து சாய்ஸ் இல்லையா, வந்து லாட்டரி சீட் இல்லையா? அப்ப அவங்க உழைச்சு முன்னேறலையா? அப்ப ஒரு கட்சி தலைவர் நீ உங்க கட்சியில நீங்க வேற சமூகத்துக்கு கொடுப்பீங்களா? வேற சமூகம் உங்க சமூகத்திலே மாற்றம் கொடுப்பீங்களா? பட்டியலின சமூகத்திலே மாற்றம் கொடுப்பீங்களா? சரி வேண்டாம் சார், உங்களுக்கு பதிலா வேற யாருக்கா கொடுப்பீங்களா? நான் தான் தலைவர்னு உடும்புப்படியா நினைச்சுக்கிறது என்ன வாதம் அது? தனக்கு யாரையுமே வாரிசு எம்ஜிஆர் நியமிக்கல, ஜெயலலிதாவும் நியமிக்கல. எம்ஜிஆருக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள், ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள், இபிஎஸ் வந்தார். எவ்வளவு போட்டி பார்த்தோம், சண்டை பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு மண்டை உடைஞ்சு, கட்சி ரெண்டா உடைஞ்சு. அப்ப ஜனநாயக பூர்வமா எவால்வ் ஆகிற தலைவர் எம்ஜிஆர், எவால்வ் ஆன தலைவர் ஜெயலலிதா, எவால்வ் ஆன தலைவர் இபிஎஸ். இதுல எங்க பார்ப்பனியம் வந்தது? அவங்க பார்ப்பனர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களா அவங்களுக்கு அவ்வளவு இழிவா? அப்ப பட்டியலினத்தவர்களை ஜாதி சொல்லி இழிவுபடுத்த கூடாதுன்னு பிராமணர்கள் நீங்க எப்படி ஜாதி சொல்லி இழிவுபடுத்துவீங்க? பார்ப்பனர்ல பேயா பிசாசா பூச்சாண்டியா? இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? இந்த மண்ணில் பிறக்கலையா? உங்க ஊர்ல பிராமணர்கள் இல்லையா? உங்க பக்கத்து வீட்டுல எடுத்து பிராமணர்கள் இல்லையா? அவர்கள் அந்நிய படையெடுப்புல ஆரிய படையெடுப்புல வந்தவங்களா? ஆரியர்கள் பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அதை மீறி நீங்க பேச போறீங்களா? ஆரியர் திராவிடம் சித்தாந்தம் பத்தி அம்பேத்கர் சொன்னது, வேற யாரையும் விட்டுருங்க. நீங்க அம்பேத்கர் சித்தாந்தத்தை திருமாவளவன் மறுக்கிறாரா? பிஹெச்டி படிச்சவர், டாக்டரேட் பண்ணவர், அவர் மறுக்கட்டும். அம்பேத்கர் சொன்னது தப்புன்னு சொல்லட்டும். ஆரிய திராவிடம் மத்ததெல்லாம் பத்தி 100 பேசுவேன். அம்பேத்கரோடு திருமாவளவன் எப்படி முரண்படுகிறார் அப்படின்னு நான் 100 விஷயம் பேசுவேன். விட்டுருங்க, ஆரிய திராவிடம் பத்தி மட்டும் பேசுவேன். அது வந்து ஏற்கிறாரா? எம்ஜிஆர் முதல்ல மத்திய அமைச்சர்ல பங்கேற்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதிமுக முதல் முறை சத்தியவாணி முத்து அப்படிங்கிற பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சராக முதல்ல தமிழ்நாட்டில இருந்து திராவிட கழகங்கள்ல, அதாவது திராவிட இயக்கங்கள்ல, காங்கிரஸ் அல்லாத மற்ற இயக்கங்கள் இல்லாத ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் அமைச்சரோட பங்கேற்கிற வாய்ப்பு முதல்ல கொண்டு போய் பாட்டினது வந்து சத்தியவாணி முத்து. யார் செஞ்சா? அதை இவர்கள் செஞ்சாங்களா? தலித் எழில்மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலின தலைவரை பொது தொகுதியில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க ஜெயலலிதா. அவங்க எம்பி ஆகல, திருச்சியில போய் எம்பி ஆக்கலையா? அவருக்கு ஒரு இவங்க வன்னியரசு சொல்லியிருக்கிறார், எழுதி பார்த்துங்க. கலைஞர் வந்து எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்ட போது உங்களுக்கு பொது தொகுதி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டார் கலைஞர்னு வன்னியரசு சொல்கிறார், நான் சொல்லல. நீங்க பொது தொகுதி கேட்பீர்களா அப்படின்னு கேட்டாரு. அப்படி சொன்னவர் வந்து உங்களுக்கு வந்து சரியா தெரியுது. ஆனா ஒரு பொது தொகுதியில யாரும் கேட்காம எந்த தலித் எழில்மலை நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதா. உங்களுக்கு யார் தெரியுது? சத்தியவாணி முத்துக்கு முதல் அமைச்சரவை சந்தர்ப்பம் கொடுத்த எம்ஜிஆர் பார்ப்பனர், பொது தொகுதியில் பட்டியலினத்துறை போட்டியிட வைத்த ஜெயலலிதா பார்ப்பனர், ராஜாஜியோட கூட்டணி வச்சிருந்த அண்ணா நல்லவர். ராஜாஜி எந்த சமூகம் சொல்ல போறீங்க? ஏதாவது தரவுகள் இருக்கா? ஏதாவது ஆதாரம் இருக்குதா? பிராமணர்கள் வெறுப்பு போய் பரப்பி விட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, அவர்களுக்காக மற்றவங்களும் வரமாட்டாங்க. அப்ப ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட், அடி. ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு பிராமண பெண் அப்படின்னு சட்டமன்றத்திலே சொன்னதுனாலதான் அவரை பத்தி எந்த விமர்சனங்களும் இங்க வர்றதே இல்ல. ஊழல் பண்ணாலும் யாரும் கேட்கறது இல்ல. என்ன மனசாட்சிப்படி வச்சுக்கிட்டோம். தமிழ் தேசிய ஆளுங்க கூட அவங்கள வந்து எதிர்த்து பேச. ஏன்னா
எல்டிடிக்கும் திமுகவுக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்ததுன்னு எல்லாரும் தெரியும். நல்ல உறவு இருந்தது இல்லை. எல்டிடிக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணது எம்ஜிஆர். திரு ஆண்டன் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார், எவ்வளவு வேணும்னு தொகை கேட்டு மறுநாள் கால இவர் பெரும் தொகை ஒன்று சொல்லி, நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பல, அது எல்லாருக்கும் தெரியும் விஷயம், பெரும் தொகை ஒன்று சொல்லி அந்த தொகை அப்படியே மூட்டையில கட்டி அனுப்பினார் எம்ஜிஆர். இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தமிழர்களுடைய வீட்டுல 2 பேர் படம் தான் இருக்கும், இந்திரா காந்தி படமும் எம்ஜிஆர் படம். ஏன் மற்ற தலைவர் படம் இல்லைன்னு நீங்க சொல்லணும், கேட்கணும், யோசிக்கணும். தமிழீழ ஆதரவாளர்கள் ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு பேரறிவாளன் வெளியே நிற்கிறாருன்னு அதற்கான காரணம் ஜெயலலிதா. யாரால மறுக்க முடியுமா? நீதியரசர் சதாசிவம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு இவர்களை விடுதலை செய்வதற்கு விருப்பு நாள் செய்யலாம்னு ஒரு வார்த்தை அப்படி உலைசா விடுறார். 3 நாள் ஆர்டர் போட நான் ரிலீஸ் பண்ணணும் முதல்ல சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தது யார்? திரு தாப்பாண்டியன் அத்தனை பேருமே தமிழீழ விடுதலை புலி இயக்கத்தை கம்ப்ளீட் இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க ஆதரிக்கிறாங்க. அவங்க ஜெயலலிதா பிராமணர்களுக்கு ஆதரிச்சாங்களா? தமிழீழ விடுதலை புலிகள் எல்லாருமே பிராமணர்கள் இழிவான விஷயமா? நான் பிராமணன் அறிவிச்சனால எல்லாரும் ஊடகங்களால் அதிகம் விமர்சிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. நானே ஒரு ஊடகவியலாளர் தான், நானே ஒரு பத்திரிகையாளர் கலைஞர் சொன்னாலும் அவர்கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு 40 வயசு 45 வயசு மேல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நீங்க கேட்டு பாருங்க, கலைஞர் எல்லாம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மேல வரைக்கும் கேள்வி. ஜெயலலிதா யார்ட்ட அப்ரோச் இருக்கு? ஜெயலலிதா யார்ட்ட பேச மாட்டேன். கலைஞர் 2 நாள் பார்ப்பார், ஒரு நாளைக்கு 2 தடவை பார்ப்பார், 3 தடவை பார்ப்பார், எப்பனாலும் குறுக்க போய் பைக்கி நட்டலாம், அவ்வளவு ஃப்ரெண்ட்லி அவர். அதனால யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஊடகங்களால் கடிந்து வலிந்து திட்டி கேலி செய்யப்பட்டு அவமரியாதை செய்யப்பட்டவர் ஜெயலலிதா. எவ்வளவு விமர்சனங்கள், கொஞ்சம் நஞ்சமா? இல்லன்னு மறுக்க சொல்லுங்க யாரையாவது. ஏன்னா அவங்க ஜெயலலிதா இந்த விஷயங்கள்லாம் டீல் பண்ணதே கிடையாது. மார்க்கண்டேய கட்சி ஓய்வு பெற்ற நீதியரசர் சொல்கிறார், நீதிபதிகள் நியமனத்தில் ஜெயலலிதா தலையிட்டதே கிடையாது. டிஎம்கே அவ்வளவு பிரஷர் வரும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை இருந்தவர். எதை நீங்க சொல்றீங்க? பிராமணர்களா பிறந்தது அவங்களுக்கு குற்றமா தெரிகிறதா? அப்ப பட்டியலினத்தவர்கள் பாடுபடுத்தப்பட்டதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பட்டியலினத்தவர்கள் பிறப்பாலே இழிவுபடுத்தப்படுறாங்க தானே குற்றச்சாட்டு. அப்ப பிராமணர்கள் சொன்னனால நீங்க இழிவுபடுத்துறீங்க. நான் பிராமணன் ஜெயலலிதா சொன்ன குற்றமா? அப்ப பிராமணரா பிறந்த ஜெயலலிதா செய்த குற்றம்னா அப்ப உங்க சமூகத்தை சொல்றது என்ன செய்வீங்க நீங்க? அதுக்காக தானே எல்லாரும் குரல் கொடுக்கிறோம், அதுக்காக தானே இடஒதுக்கீடு, அதுக்காக தானே போராடுறோம். பட்டியலினத்தவர்களை பெயர் சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது. பிராமணர்களை காம்ப்ளிமெண்டா பண்ணீங்களா ஜெயலலிதா எம்ஜிஆரையும்? கலைஞரை பாராட்டுங்க, யார் தடுக்கிறவங்கள? நீங்க தோனி நல்ல பிளேயர் சொல்லிட்டு போங்க, கோலி மாதிரி கிடையாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? சரி வாங்க அப்படி பேசிடுவோம், கோலி மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, கோலி பேசிடுவோம். நான் சொன்ன பாருங்க, ஈழத்தமிழுக்கு நெருக்கமா இருந்த யாருன்னு சொல்லுங்க. கலைஞருக்கு பாதுகாப்பு எதனால கொடுக்கப்பட்ட கேளுங்க. நீங்க வேற ஒண்ணு வேண்டாங்க. பேராசிரியர் அன்பழகன் கடலூர்ல என்ன பேசினாருன்னு கேளுங்க. நீங்க தமிழகத்துக்கு ஆதரவா இருந்த யாருன்னு நீங்க கேளுங்க. நீங்க பேசுறதெல்லாம் ஒண்ணு, செய்யறதெல்லாம் ஒண்ணுன்னா வெறும் பிராமண இருப்பு மட்டுமா? அரசியல் ஓட்டுறதுக்கு இது ஒண்ணுக்கு தான் கணக்கு. இப்படின்னு ஒரு பகமை இப்படித்தான் பெரியார் பண்ணார். பிராமணர்களுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதான் முழுக்க பண்ணார். அது நல்ல டாக்டிக்ஸை பிடிச்சிக்கிட்டார். இது நல்லா ஓடும், யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. இல்ல, பெரியார் பேசினதை அண்ணா பேசினாரு. அண்ணா மீதும் பெரிய விமர்சனம் இல்லை. அண்ணா பேசினது தான் கலைஞரும் பேசுறாரு. ஆனா அவரை மட்டும் விமர்சிக்கிறாங்க. அவர் அந்த சமூக நீதி கொள்கையில அந்த உறுதியோட நின்னதுனாலதான் அவருக்கான இவ்வளவு விமர்சனங்களா அப்படின்ற. பெரியாரும் கலைஞரையும் விட ரொம்ப மெச்சூர்டா நிதானமா செயல்பட்டவர் அண்ணா அவர்கள். நான் உங்களை சொன்னேன், அண்ணா ராஜாஜியோட அலையன்ஸ் வச்சார். நான் சொன்னேன், அண்ணா பிராமணர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக சீட்டு கொடுத்தார், திராவிட முன்னேற்ற கழக சீட்டு கொடுத்தார். கலைஞர் இந்திரா காந்தியோட அலையன்ஸ் வச்சார், அண்ணா ராஜாஜியோட அலையன்ஸ் வச்சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பேசுனது இவர் பேசுனது அதே தான். அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏற்கிறோம்னார். நீங்க சொன்னீங்களா? சரி, நானும் எம்ஜிஆர் 40 ஆண்டுகள நண்பர்னாரே, பிராமணரோட என்ன நட்பு வேண்டியிருக்கு உங்களுக்கு? அது உங்களை எதிர்த்து வெளியே போனவருக்கு என்ன வேண்டியிருக்கு? சரி, சோக்கு உங்களுக்கு நட்பு நீங்க கடைசி நாள் வரைக்கும் பாராட்டினீங்க, என்ன நட்பு வேண்டி கிடக்கு? சோல என்ன உங்களுக்கு என்ன பாராட்டினாரு? ஏன் நீ அவரோட நட்பு வச்சீங்க? அப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க சோ நல்ல மனிதரா மாறிடுவாரு, உங்களுக்கு தேவைன்னா எம்ஜிஆர் 40 ஆண்டுகள நண்பரா மாறிடுவாரு. தேர்தல் நீங்க சொன்னீங்களா இல்லையா? கலைஞர் சொல்லிருக்காரு, எம்ஜிஆர் உயிரோடு வந்தாருன்னா அவர் ஆட்சியோட ஒப்படைக்கிறேன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரா இல்லையா? அப்புறம் நான் எதுக்கு சொல்றீங்க எம்ஜிஆர் பிராமணர் ஆட்சி எதுக்கு சொல்றீங்க? அப்ப பிராமண வெறுப்பு எங்க போச்சு எம்ஜிஆர்? கலைஞருக்கு எம்ஜிஆர் மேல ஒரு பிராமண வெறுப்பு இருந்துச்சுன்னா அவர் நான் ஏன் ஆட்சி என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் ஒப்படைக்கிறேன்னு சொல்லணும்? இது எங்க பிராமண வெறுப்பு இருக்கு? இவர் பெரியாருக்கு இருந்தது, கலைஞருக்கு ஒரு பாதி அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தினாரு. அவர் உள்ள வச்சுக்கல், அவருடைய ஆடிட்டர், அவருடைய டாக்டர், அவருடைய நண்பர் 100 பேர் பிராமணர். அவர் கலைஞரோட இணக்கமா நெருக்கமா இருந்தவங்க. அவங்க குடும்பத்தில் பலர் சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. நான் பர்சனல் லைஃப்குள்ள போகிறோம்ல, பலர் சம்பந்தம் பண்ணிருக்காங்க குடும்பத்துக்குள்ளேயே. அவர் பிராமண வெறுப்பு அரசியலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப லைட்டா எலெக்ஷன் மட்டும் யூஸ் பண்ண அதே தான் பண்றாரு. எலெக்ஷன் டக்குன்னு பிராமணரை பத்தி போட்டுவிடும். வேற என்ன இருக்கு? ஏதாவது லாஜிக் இருக்குது அதுல? பிராமணர்கள் என்ன தப்பானவர்களா?
சுதந்திரத்துக்கு போராடினதுல எந்த சமூகத்தோட பின்தங்கி ஒரு பிராமணன் சொல்லுங்க. காங்கிரஸுக்கு கூட இருந்ததுல எந்த சமூகத்துல பின்தங்கின பிஜேபி பிராமணன் சொல்லுங்க. எங்க பின்னாடி இருந்திருக்காங்க? ஏதாவது ஒரு இடத்துல எதிர இருந்திருக்காங்களா? சுதந்திரம் கொடுக்காதன்னு சொன்ன ஒரு பெரியார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்னவர் பாரதியார். ரெண்டு பேரும் ஒரு காலத்தவங்க. எந்த வகையில மற்ற சமூகத்தோட குறைஞ்சு போயிட்டாங்க பிராமணர்கள்? கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. வாஞ்சிநாதன் காட்டினது வீரம் இல்லையா? எந்த சமூகத்துல பின்னங்கி போயிட்டாங்க? அப்ப பிராமணர்களை சொன்னா நமக்கு நல்லா ஓடிட்டு இருக்கும் டாபிக். நம்ம அது முக்கியமான டாபிக். பிராமணர்கள் பத்தி இல்ல டாபிக். அந்த பக்கம் வந்துடாதீங்க. கவர்மெண்ட் எப்படி செயல்படும் கேட்டுறாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொல்லப்படுது, காலேஜில் அடிச்சு கொல்லப்படுது, ஸ்கூல்ல அடிச்சு கொல்லப்படுது, போலீஸ்காரரே கொல்லப்படுறாரு. யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரர் ஒருத்தர் கொல்ல முடியுமா? சென்னையில ஒருத்தர் கொல்றாங்க, திருப்பூர்ல ஒருத்தர் கொல்றாங்க. இவங்க போலீஸ அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அது யாரும் பேசிடக்கூடாது. அழகா அப்படி மடை மாற்றி விட்டோன்னு எல்லாரும் பிராமணர்கள் 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 பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு கண்டென்ட். அப்புறம் பிராமணர்கள் நான் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்த்தேன்னு சொல்லுவார். பிராமணர்களுக்குள்ளேயே அவங்க ஒண்ணு சம்பந்தமே பண்ண மாட்டாங்க. நீங்க பிராமணர்கள்னா அவங்கள மட்டுமே பாக்குறீங்க, இது இடையில இருக்கிற ஜாதியை கூட அவங்க மதிக்க மாட்டாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் அண்ணன் பட்டியலின சமூகத்துல எல்லாரும் ஒன்னா இருக்காங்க மனசாட்சியோடு சொல்லட்டும். அவர் சொல்லட்டும். நான் எதுவுமே ஒரு வார்த்தை சொல்ல வரும். பட்டியலினத்துக்கு உள்ளேயே எல்லா சமூகம் ஒன்னா இருக்காங்க அவர் சொல்லட்டும். அப்புறம் பேசுவோம். தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை வெளியே அனுப்புங்க ஏன் சொல்றாங்க? எஸ்சி லிஸ்ட்ல சேர்க்கான்னு ஏன் சொல்றாங்க? ஏற்பாங்களான்னு கேளுங்க. அவர்கள் திருமணம் செய்து கொள்றாங்கன்னு கேளுங்க. நாயுடு நாயக்கரும் ஒன்னான்னு கேளுங்க. மரவரும் கல்லர் அகமுடையாரும் ஒன்னான்னு கேளுங்க. எல்லாரும் ஒன்னாங்க. எல்லா சமூகத்திலும் தான் இருக்குது. பிராமணர்கள் வடகிழத்தன்களும் சண்டை போடுவாங்க. ஆமா, மற்ற சமூகம் சண்டை போடலையா? பட்டியலின சமூகம் சண்டை போடலையா? எல்லா மலைவாழ் பழங்குடியினரும் நான் தான் ஒண்ணு ஒத்துக்குவாங்களா? எல்லா எஸ்டியும் நான் தான் ஒண்ணு ஒத்துக்குவாங்களா? அவரவர்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவர்கள் போட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க வடகலன்றாங்க, அவங்க தென்கலன்றாங்க, ஒரு ஐயன்றாங்க, அவங்க வடமான்றாங்க, ஒரு வாத்திமான்றாங்க, ஐயங்கார் அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை இழிவுபடுத்தினா கட்டாயம் சண்டை கூட. நான் முதல்ல நிக்கிறேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர்கள் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. பட்டியலத்துல பிரிவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டேன். அவர் மெத்த படிச்சவர், இது ரொம்ப ஆழமா நாலேஜ் உள்ளவர். இல்லைன்னு சொல்ல பட்டியலத்துக்குள்ள பிரிவு இல்லைன்னு சொல்லட்டும். அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போறாரு. அதாவது தேசிய கட்சிகள் இங்க வளரல அப்படின்னா அதற்கு எம்ஜிஆரோட எழுச்சி தான் காரணம். காங்கிரஸ் இங்க வரல, அதனாலதான் பிஜேபி இங்க வரல. காங்கிரஸ் வந்திருந்தா பிஜேபி நேரம் வந்திருக்கும். அதுக்காக கண்டிப்பாக எம்ஜிஆரோட எழுச்சி பயன்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றதுங்கிறது கூட்டணிக்கே ஆபத்தா? இது காம்ப்ளிமெண்டா சொல்றாரா கம்ப்ளைண்டா சொல்றாரா? சொல்லும்போது அது காம்ப்ளிமெண்டா தான் படுது. ஆனா அதை இந்த இடத்துல அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒரே ஒரு பாயிண்ட், அதுல பொலிட்டிக்கலா நான் போல கூட்டணி வெளியே போறதுக்கு வேற சந்தர்ப்பங்கள் தான் காரணம். சீட்டும் மத்ததும் தான். முதலெழுத்தை மட்டும் மாத்தி போட்டுக்குங்க. மற்ற காரணங்கள் எம்ஜிஆர் பத்தி பேசினார், அதெல்லாம் எதை பத்தி பேசினாலும் திமுக ஆட்சியே சரியில்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள மதிமுக சொல்லிருச்சு நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம்னு. அண்ணன் பே சண்முகம் சொல்லிட்டாரு, முத்தரசு சொல்லிட்டாரு, அண்ணன் திருமாவே சொல்லிட்டாரு, கொடியேற்றம் எல்லாரோட அதிருப்தி. இதனாலலாம் சீட் பிரச்சனை வராது. சீட்டு எவ்வளவு கொடுத்தீங்க, மற்றது எவ்வளவு கொடுத்தீங்க, இதுல தான் வரும். வேற எதுலையும் வராது. எம்ஜிஆர் வச்சு சொன்னதுனால ஒரு கூட்டணியில உறுதியாக கூட்டணி வெளியே வந்துட போறது இல்லை. இது வேற ஒரு பாயிண்ட் இதுல எடுக்கணும். அப்ப இவர் சொன்னது மூலமாகவே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எவ்வளவு ஆகச்சிறந்த தேசியவாதிகளாக இருந்தாருன்னு பார்க்கணும். இன்னொரு கட்சிக்கான தேவை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர்களே தேசியத்தை கையில் வச்சிருந்தாங்கல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தானே வச்சிருந்தாங்க. ஆல் இந்தியா பார்ட்டியா தான் மைண்ட்ல வச்சிருந்தாங்க. அந்தமான்ல இருந்து, கர்நாடகால இருந்து, கேரளால இருந்து அவங்களுக்கான உறுப்பினர்கள் இருந்தாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த பார்வை இருந்தது. இவருக்கு இருக்குதான்னு கேட்கணும். இந்திய கூட்டணி நாங்கள் உருவாக்கி சொல்லாங்க ஏற்கிறாரான்னு கேட்கும். ராகுல் காந்தியுடைய நாங்கள் கவுல் பிராமணன் கருத்தை ஏற்கிறாரான்னு கேட்கும். இவர் விமர்சனம் வைக்கப்பட்ட போது ஆமான்னு சொன்னவங்க ஜெயலலிதா. அதற்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அவங்க தகவலுக்காக சொல்றேன். ஒரு இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சமூகத்துல மினிஸ்டரே இல்லை, நம்ம சமூகத்துக்கு மினிஸ்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லை, நீங்க அம்மா ஒன்று கொடுக்கணும்னு சொல்லும் போது யுவர் சீஃப் மினிஸ்டர் ஹியர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னாரு. அப்படின்னு அந்த அம்மா அமைச்சர் கொடுக்கன்னு சொல்லி ஒரு கோட்டா கேட்கிறாங்க. ஒரு பிராமின் சமூகத்தில் யாரும் நான் தான் இருக்கேன் எனக்கு கொடுக்கன்னு சொல்லும் போது உங்க முதலமைச்சரே அந்த சமூகத்தில் இருந்தான். ஆமாப்பா நீ ஒன்று வச்சுக்கோ சொல்லி சொன்ன என்ன கெட்டு போச்சு? அவ்வளவு தெளிவு இருந்தது. அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி. இன்னும் சொல்ல போனா பிராமணர்களை விட அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்கறத விட கவுண்டர்களுடைய முக்குலத்தோட அதிகமாக கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. பட்டியலின சமூகத்தை தங்களுடைய குடும்ப தலைவியா பார்க்குறாங்க, தங்களுடைய சகோதரியா பார்க்குறாங்க, தாயா பார்த்துருக்கு. கம்யூனலா நீங்க வச்சீங்க.
அவ்வளோ டீட்டெயிலாக டீப்பாக உள்ள போறீங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஜெயலலிதா வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம். எம்ஜிஆர் வந்து சொல்ல வேண்டியல மோர் தென் தட். எம்ஜிஆர்லாம் நீங்க விமர்சனம் பண்ணிட முடியாது. நீங்க வட மாவட்டங்கள் போங்க, அண்ணன் திருமாவளவன் இருக்கிற ஊர் போங்க, நீங்க தெற்க போங்க, தமிழ்நாடு முழுக்க போங்க. எம்ஜிஆர் வந்து ஃபேமிலி நேம். அது தலைவர், வாத்தியார், அது வேற. அவரை பிராமணரா யாரா பார்த்தாங்களா? ஜெயலலிதாவை பிராமணரா யாரா பார்த்தாங்களா? இவர்கள் தான் சொல்லுவாங்க கேரளாக்காரங்க. இன்னைக்கு சொல்லுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் நண்பரா இருப்பார். ஆனா கேரளாவில் இருந்த எம்ஜிஆர் வந்து ஒரு இந்தியாவில் 2 கேரளா இருக்க முடியும்னு சொல்லிடுவாங்க. திருமாவளவன் அவர்கள் அரசியல் ஞானம் மிக்கவர். அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்கும்பொழுது இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு. பேக் ஃபயரே ஆகாது. அவருக்கு எப்படி ஃபயர் ஆகும்? அவர் தானே கிளப்புறதே ஃபயரை. அவர் விரும்புறது இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போறார். ஊரா தெளிவா சொல்றாரு. சொன்னதெல்லாம் கூட்டம் நீங்க பாருங்க. தயவுசெய்து நீங்க உங்களுடைய காட்சியில் எடுத்து போடுங்க. ஒரு 4 விஷுவல் எடுத்து போடுங்க. கூட்டத்தை பாருங்க. எத்தனை ஆயிரம் பேர் நிக்கணும்லான்னு பாருங்க. பெண்கள், ஆண்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அவர் பூரா பேசுறாரு. வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் போட்டு இன்னைக்கு நம்ம பேசிக்கிறது அண்ணன் சேகர் பாபு செக்ரட்டரியில் இதில் உட்காந்துருக்கிறாரு, ரிப்பன் பள்ளியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் துப்புரவு பணியாளரோட பேச்சுவார்த்தை, அரசு ஊழியர்களோட, பகுதி நேர ஆசிரியர்களோட, மின்வாரிய ஊழியர்களோட, போக்குவரத்து ஊழியர்களோட, எல்லா பக்கமும் பஞ்சாயத்து. என்ன எதுவுமே என்ன கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. புது பஞ்சாயத்துல எதுவும் கிடையாது. பழைய பென்ஷன் ஸ்கீம் சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு கேட்கிறாங்க. மாசம் ஒரு முறை மீட்டர் ஈவி எடுப்பு சொன்னாங்களா, செஞ்சாங்க. அவங்க சொன்னதுதான். வேற ஒன்றும் ஏடிஎம்கே ஒரு குற்றச்சாட்டை செய்யுது, அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் எடுபடுது. மக்கள் ஆமா இல்லன்னு யோசிக்கிறாங்க. அப்ப இவர் பாக்குறாரு ஒரு கூட்டணிக்கு வந்து தோழமையில வந்து அவர் வந்து நம்புறோம்னு நினைப்பார்ல. அப்ப வந்து முதல்ல என்ன நினைக்கிறாரு, அப்ப வந்து நம்ம வந்து எல்லாம் இந்த பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க, அப்ப சிக்கலாயிரும். நம்ம இந்த பக்கம் மாத்தி விட்டு பிராமணர்கள் கிளப்பி விட்டோம்னா பிராமணர்களுக்கு சப்போர்ட்டா யாரும் வர மாட்டாங்க. அல்லாதவர் நம்ம வந்து போட்டு அண்ணன் சுபையில இருந்து ஆளுக்கு ஒரு வீடியோ போறதுக்கு எல்லாம் கண்டென்ட். இப்ப இந்த வீடியோ பார்த்த பிறகு 10 கண்டென்ட் ஒரு பார்த்துட்டே இருக்கு. பாண்டே வந்து தன்னுடைய பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, பூனல் வெளியே தெரிஞ்சிருச்சு. எல்லாம் நான் என்னைக்கு மறுத்து இருக்கிறேன்? இது குற்றமான்னு கேட்கிறேன். மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு தமிழர் சொல்லட்டும். பிராமணனா பிறந்தது குற்றமா? அப்ப வந்து பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணது நியாயம் ஆகி போறது. பிறப்பால் தான் அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதை ஏற்க முடியுமா? அப்ப பிறப்பால இந்த சமூகத்தை விமர்சனம் பண்ண கூடாது, இன்னொரு சமூகத்தை விமர்சனம் பண்ணலாமா? ஜெயலலிதா பிராமின், ஆமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் தேர்? அவருடைய அரசியலை விமர்சிக்கலாம், அவருடைய பிறப்பை விமர்சிப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் இப்படிதான் பேசிட்டு போறதா? ஜெயலலிதா செஞ்ச தவறுகள் பட்டியலிடுங்க, எம்ஜிஆர் செய்த தவறுகள் பட்டியலிடுங்க, வாங்க பொது வெளியில பேசுவோம். இப்ப இதெல்லாம் நீங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் சொல்லும் பொழுது முதல்வரே ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. மோடி அவர்களால கூட சாதிக்க முடியாத விஷயத்த, பிற மாநில முதல்வர்களும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த, வளர்ச்சியை தமிழகத்துல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து காமித்து விட்டார். அது பொறுக்க முடியாம எடப்பாடி ஏதோ சகிச்சுக்க முடியாம பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழ்நாடு எப்பயுமே வளர்ந்த மாநிலமா தாங்க. நல்ல 91 நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் முறையா வந்து ரேடியோல பேசுறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு வந்து மதியம் 12:30 மணிக்கு ஆல் இந்தியா ரேடியோல நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து சொல்றாங்க, தமிழ்நாடு நான் வந்து வெஸ்ட் பெங்காலை முந்தி மகாராஷ்டிராவை முந்தி நான் கொண்டு வருவேன்றாங்க. எப்பயுமே அப்படிதான் இருந்திருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு, சூப்பர். இதற்கு நீங்கள் செய்தது என்ன நான் கேட்கிறேன். திமுக அரசாங்கம் சொல்லிட்டு நான் செஞ்சேன்ப்பா, நாடு வளர்ந்துச்சுப்பான்னு ஒன்று சொல்லட்டும். பட்டா சொல்றாரு, மருத்துவம் சொல்றாரு, கல்வி சொல்றாரு. இல்லைங்க, நான் பொருளாதாரம் தானே பேசுறீங்க. ஒண்ணுன்னா நம்ம பேசுவோம், சரிங்களா? நீங்க இப்போ வந்து நம்பர் மாநிலமா பொருளாதாரத்துல 1 மில்லியன் 1 ட்ரில்லியன் சொன்னீங்களா, அதுக்காக நான் வரேன். படக்குன்னு நீங்க அந்த பக்கம் அங்க நான் வரேன். உங்களுக்கு பட்டாக்கு நான் வரேன். உங்களுக்கு பட்டா யார் இடத்த கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கிறேன். யார் இடத்த பட்டா கொடுத்துருக்கீங்க? கோயில் இடத்த கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீர்பிடிப்பு பகுதியில கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஆற்றுப்படுகையில கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏற்பீங்களா? ஏற்கிறதா? சட்டம் ஏற்கிறதா? நீதிமன்றம் ஏற்கிறதா? உங்களுடைய லேண்ட கொடுப்பீங்களா? ஊருக்கு ஒரு அறிவாலயம் கொண்டு வந்து நினைக்கிறீங்களே, நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அறிவாலயத்துக்கு அவ்வளவு பெருசு இருக்கு. அறிவாலயம் அங்க வந்து ஏழை மக்களுக்கு வந்து நம்ம திருச்சி அறிவாலயம் பார்த்து கண்ணு வந்து அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கும். சென்னைக்கு வந்து சரியா போட்டி போடும். அதுல வந்து ஒரு 100 குடும்பங்கள் கூடியலாம் கொடுக்கலாமா? திருச்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயத்தை பட்டா போட்டு கொடுத்து 100 குடும்பம் வாழட்டும். பட்டியலின குடும்பமா கொடுத்துருங்க, சந்தோஷமா வாழட்டும். பட்டா எந்த பட்டா கொடுக்குறீங்க? பட்டா கேட்டு நான் உள்பட பட்டா கேட்டு காத்துட்டு இருக்கிறோம், அதுக்கு பதில் வர மாட்டுது, சரிங்களா? ஆனா வந்து நீர்பிடி பகுதியில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கோயில் இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன நோக்கம்? வாங்க பொருளாதாரத்துக்கு வாங்க. பொருளாதாரம் இவங்க என்ன சிவகாசி வளர்ச்சிக்கு இவங்க செய்ததுன்னு சொல்லும். கோயில்பட்டிக்கு, தூத்துக்குடிக்கு, திருப்பூருக்கு, ஈரோடுக்கு, பெருந்துறைக்கு, நாமக்கல்லுக்கு, கோயம்புத்தூர் இவங்க செய்ததுன்னு சொல்லும். நாமக்கல்ல முட்டை உற்பத்திக்கு வளர்ந்ததுக்கு இவங்க என்ன காரணம்? கரூர்ல பாடி பில்டிங் வண்டிக்கு வளர்ந்ததுக்கு இவங்க என்ன சம்பந்தம் சொல்லுங்க? யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க. நாங்க தானப்பா கோழி பண்ணை வளர்த்துட்டோம், நாங்க தானப்பா முட்டை வளர்த்துட்டோம், நாங்க தானப்பா லாரி பாடி பில்டிங் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க தானப்பா லாரி அதிகமா வச்சிருக்கோம். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துறது.
திருப்பூர்ல டெக்ஸ்டைலுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்க சொல்ல முடியும். ஜிடிபி வளர்ச்சி இப்ப எல்லா நீங்க பார்க்கலாம், அதுதான் ஜிடிபி கேம்பெயினாவே இருக்கு. ஏங்க நான் தான் சொல்றேங்க, தமிழ்நாடு நம்பர் 1. நான் இல்ல சொல்லலங்க, நான் மறுத்தேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க காரணமா கேக்குறேன். தமிழ்நாடு நம்பர் 1 இல்ல நான் சொல்லல. உங்களுக்கு நல்லா புரியுங்களா? நான் சொல்றது தமிழ்நாடு 10 ஆண்டுகளா பின்னோக்கி போயிடுச்சு. இப்ப இந்த 4 வருஷத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தானங்க கேக்குறேன் உங்கள்ட்ட என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. லூலு மால் வரப்போகுது. நீங்க போய் வெளிநாட்டுக்கு போய் முதலீடு பண்ணி லூலு மால், அது இன்னும் வரலங்கிற விஷயம். லூலு மால் வந்து என்ன வளர போகுது? அதை விட அதிகமா ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க என்ன வேலையா போனீங்கன்னு சொல்லுங்க. நாங்க கொண்டு வந்தோம் நீங்க ஒன்று சொல்லுங்க. நோக்கியா கொண்டு வந்தது நீங்கன்னு சொன்னீங்கன்னா நோக்கியா போனதுக்கு யார் காரணம் கேட்பேன்ல. செயின்ட் கோபை நீங்க கொண்டு வந்தீங்களா? யார் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் தொழில் வளர்ச்சி நான் பண்ணாதான் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நாங்க பண்ணி வளர்ந்ததுங்க சொல்லுங்க. வேற ஒண்ணுமே கேட்கலையே. தமிழ்நாட்டில் அதிகமான டாக்ஸ் கட்டுறது, கொடுக்கறது, உற்பத்தி செய்யறது வந்து நான் சொன்ன பகுதிகள் தான். சிவகாசி, தூத்துக்குடி, விருதுநகர், பட்டாசு தொழிற்சாலை, அதை அழிக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. வளர்க்கறதுக்கான வேலை இருக்கு. விருதுநகர்ல காலண்டர்ல என்ன வேலை? காலண்டர் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு இந்தியாலே, வேர்ல்டுலயே. பட்டாசுல நம்பர் 1 இருக்குது. பேப்பர்ல பிரிண்டிங்ல நம்பர் 1. நீ என்ன செய்வீங்க சிவகாசிக்கு சொல்லுங்க. சிவகாசி ரோட இன்னைக்கு போய் பாருங்க. திருவாரூர் ரோட போய் பாருங்க. பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க. மறைந்த முதலமைச்சர் கலைஞருடைய சொந்த தாய் மண் இல்லையா? திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க. நீங்க வேற 2 ஒப்பீடு நீங்க வச்சுக்கோங்க. திருவாரூரும் சேலம். எடப்பாடி பிறந்த ஊர் சேலம் மாவட்டம், திருவாரூர் வந்து கலைஞர் பிறந்த மாவட்டம். 2 மாவட்டமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் வந்து சொன்னாரு சேலம் இல்ல இதுக்கு பாலம்னே பேர் வைக்கிறார். நான் சேலத்துல 3 வருஷம் வேலை பார்த்தவங்க. எங்க பார்த்தாலும் பாலமா இருக்கு. இப்ப சேலத்துல ஒரு பாலம் ஏற்படி மெட்ராஸ் கொண்டு வந்து விட்டுருது. படக்குன்னு வண்டி திரும்பிடுதுங்க. அவ்வளோ பாலம், நெட்டுக்கு அவ்வளவு பாலம். நீங்க திருவாரூருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. வேற தமிழ்நாடு முழுக்க வேண்டாம், திருவாரூருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. எவ்வளவு பாலம், எவ்வளவு ரயில் நிலையம், எவ்வளவு பஸ் நிலையம் சொல்லுங்க. சிவகங்கை அண்ணன் சிதம்பரம் செஞ்சது கேட்டேன். நான் அங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டார். நான் நிறைய பேங்க் கொண்டு வந்தேன். பேங்க் தொழில் கொண்டு வந்தேன், பேங்க் கொண்டு வந்தேன், நிறைய பிரான்ச் ஓப்பன். ஐயா சிதம்பரம் என்னுடைய பேட்டில் சொன்னேன். நீங்க தமிழ்நாட்டில் சொன்னேன், நீங்க பொள்ளாச்சிக்கு தேங்காய் உற்பத்தி என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒன்னொன்னு இல்லைங்க. கோயம்புத்தூர் வளர்ந்ததுக்கு, பொள்ளாச்சி வளர்ந்ததுக்கு, திருப்பூர் வளர்ந்ததுக்கு, ஈரோடு வளர்ந்ததுக்கு, எதுக்கு நாமக்கலுக்கு, கரூருக்கு எதுக்கு நீங்க காரணம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க காரணம் அப்படின்னு சொல்லி நான் நாளை விடுச்சுன்னா பெரம்பூர் வளராம போனதுக்கு, அரியலூர் வளராம போனதுக்கு, தென் மாவட்டங்கள் இவ்வளவு கலவரம் நடக்கிறது, அதுக்கு யாரு காரணம் சொல்லணும்ல. கருத்துக்களுக்கு நன்றி.